உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு மே மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மே மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க ராசிநாதன் புதன் வந்து பாருங்க 10ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராகுவோட ராசிநாதன் புதன் மீன ராசியில சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிநாதன் ராகுவோட இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கிடையாதுங்க. அங்க நீச்ச நிலையில் இருக்காரு, கூட ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா, இந்த மாதம் மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்துறாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. ஆனா மே 10ஆம் தேதி வந்து பாருங்க புதனோட பயிற்சி நடந்துடும். அந்த புதன் வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆரம்பத்துல ஒரு 10 நாள் வரைக்கும் தாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் லைஃப் அப்படியே கொஞ்சம் மாறும், சரிங்களா. ஆனா அந்த மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா. மே 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கிறதுனால அவர் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆரம்பத்துல மட்டும் ஒரு 10 நாள் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் வரும், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு மே 10ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது உங்களால சாதிச்சுக்க முடியும். நினைச்சதெல்லாம் நடக்கும். பொதுவாகவே ராசிநாதன் நல்லா இருந்துட்டா உங்க எண்ணங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தெளிவான முடிவெடுக்க போறீங்கன்னு அர்த்தம். மைண்டு ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ராசிநாதன்ங்கிறது என்ன, ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். ராசிநாதன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் என்ற வீட்டாதிபதி தான் ராசிநாதன் சொல்றோம். உங்க மைண்ட் எப்படி இருக்கு, உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கு, உங்க சிந்தனை எப்படி இருக்கு, அதாவது நம்ம ராசி அதிபதினு நம்ம சொல்றோம். அந்த ராசி அதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். நல்லபடியா உங்களுக்கு நடக்கும், சரிங்களா. எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குங்க. தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதம் ஆரம்பிக்கலாம், நல்லபடியா நடந்துடும். சொந்த தொழில் முயற்சி பண்றீங்களா, சக்சஸ் ஆகும். உங்களுக்கு முதலீடு விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வந்துருவார். விரைய குரு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரனால விரைய குருவா இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க தாராளமா தொழில் ஆரம்பிக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாருங்க படிப்படியா முன்னேற்றம் இருக்கும். அஷ்டம சனியில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க, இனி உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு உங்களுக்கு. இந்த மே மாதம் மிதுனராசி நேயர்கள் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். பணம் வரும். இந்த மாதம் பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க குரு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்க ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு குரு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போக முடியும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளியே கொடுத்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும். நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. யாரோட பணமும் உங்களுக்கு கைக்கு வருங்க. ஏதோ ஒன்று எப்படியோ நீங்க சம்பாதிச்சிருவீங்க இந்த மாதம், சரிங்களா. அடுத்தவங்களோட ஹெல்ப் உதவி கிடைச்சிடும் இந்த மாதம். மே மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ராசிக்கு சூரியன் 3ஆம் அதிபதி. அவர் வந்து பாருங்க 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போறாரு. அங்க குருவோட சேர்க்கையில் இருக்காரு, சரிங்களா. அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சிறுதூர பிரயாணம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சக்சஸ் ஆகும். சிறுதூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். ஏன்னா 12ல குரு இருக்கார், 3ஆம் அதிபதியோட இருக்கார். அப்ப வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதம் விசா கிடைச்சிரும், பிஆர் கிடைச்சிரும். உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து பாருங்க வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு விசா வந்து அப்ரூவ் ஆகாம இருக்கு, இந்த மாதம் விசா அப்ரூவ் ஆயிரும், சரிங்களா. நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். ஏன்னா ராசிநாதன் ஆரம்ப பகுதியில் மட்டும் கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறதுனால 10ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் இந்த மாதம் 20 நாள் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்து சுக்கிரன் யாரு, யோகாதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவரும் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு, சொந்த வீட்டுக்கு வர்றாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 12ஆம் இடத்துல சுபகிரகம் வந்துட்டாலே நிம்மதியான தூக்கம் இருக்கும், சுப விரயங்கள் இருக்கும், வெளிநாட்டு பிரயாணம் சக்சஸ் ஆகும், உங்களுக்கு தோல்வி கிடையாது, சரிங்களா. இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு அற்புதமான மாதம். தம்பி தங்கச்சிக்காக விரயம் பண்றது, சொந்த தொழில் பண்றதுக்காக முதலீடு போடுறது, மூத்த சகோதரன் சகோதரிக்காக அவங்க திருமண விஷயமோ இல்லை சுபகாரியங்களுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நல்லபடியாவே உங்களுக்கு நடந்துடும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், குருவோட வீட்டுல இருக்கார். கூட வந்து பாருங்க செவ்வாய் இருக்காரு. உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்காரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க 10ல செவ்வாய் ராகு வந்து இருக்கக்கூடாதுதான். ஆனா ராகு தனிச்சிருந்தா கூட ஓகே தான். ஆனா செவ்வாய் இருக்கிறதுனால 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க முதலீடு போடுற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க. ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியே வளர்ச்சி இருக்கும். ஆனா யாரையுமே புதுசா
இந்த பார்ட்னராக சேர்த்திக்கிறது, புதுசாக அந்த ஒப்பந்தம் போடுறது, அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம், கவனமாக இருக்கணும். 10ல் செவ்வாய் ராகு சேர்க்கை 2 கிரகம் அங்கே இருக்கக்கூடாது. ஒரு கிரகம் இருந்தால் நல்ல அமைப்பு தான். ஆனால் அங்கே செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க இந்த மாதம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் தான். சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு, குருவும் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு. உங்களுக்கு விரைய குருவா இருக்கிறதுனால சுப விரயத்தை தான் கொடுப்பாரு. வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு பிரயாணம், வேலை விஷயமா வெளியூர் போறது, வெளிமாநிலம் போறது, சொத்து சேர்க்கறது, ஏதோ ஒன்று உங்களுக்கு அமைஞ்சிடும் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா மிதுன ராசி நேயர்கள் வந்து பாருங்க, அஷ்டம சனியால கடந்த காலமெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ கிடையாது. 2020, 21, 22 நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்க, இந்த வருடமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இந்த மே மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மே மாதம்னா பாத்தீங்கன்னா இந்த புதன் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி சுக்கிரன் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி இந்த வருட கிரகங்கள் வந்து பாருங்க, குரு, சனி, ராகு, கேது இதெல்லாம் எப்படி இருக்காங்க. அப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த சூரியன் எப்படி இருக்காங்க, சூரியனோட மாற்றம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பொதுவா பாக்குறோம். ஆனா உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன கிரகம் எங்க அமர்ந்திருக்கு, யாரால் பார்க்கப்பட்டிருக்கு, யாரோட சேர்ந்திருக்காங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் நம்ம பொதுவா பார்த்துட்டு இருக்கோம். இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். ஆனா அவங்க தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அந்த 9 கிரகங்கள்ல இப்போ வந்து என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க, எந்த கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பாருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம 100% துல்லியமா சொல்லிடலாம். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காது. இனி உங்க லைஃப்ல என்னன்னாலும் நடக்கும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, எப்ப ஜெயிப்பீங்க, எப்ப சாதிச்சு காமிக்க போறீங்க, எப்போ வந்து செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.